Hello learners, today we are going to discuss about analysis of T-beam. ஒரு T-beam இருந்தால் அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் எப்படி கண்டுபிடிக்கணும், மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த ஸ்டெப்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். T-beam பொறுத்த வரைக்கும் நார்மல் ரெக்டாங்குலர் பீமில் நம்ம வந்து யூனிஃபார்ம் விட்த் ஆஃப் பீம் இருக்கும் அண்ட் காமன் ஒரே ஒரு டெப்த் ஆஃப் பீம் தான் இருக்கும் ஓவரால் டெப்த்தில். பட் T-beam பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளாஞ்ச் விட்த், ஃப்ளாஞ்ச் டெப்த், அதேமாதிரி வெப் விட்த், வெப் டெப்த், ஸோ ஒரு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சைஸ் ஆஃப் பீமில் வந்து 2 டைப் ஆஃப் சைஸஸ் இருக்குது. ஸோ ஃப்ளாஞ்ச் சைஸ் அண்ட் வெப் சைஸ் 2 தனித்தனியாக இருக்கிறதால உங்களுக்கு அனாலிசிஸ் ப்ரொசீஜரில் வந்து ஒரு 3 கேஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஒன் XU less than DF. DF அப்படின்னா டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச். ஸோ டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாஞ்ச் போர்ஷனுக்குள்ளேயே உங்களோட நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து லொக்கேட் ஆகிருந்ததுன்னா அது வந்து கேஸ் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் 1. நெக்ஸ்ட் கேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா XU மோர் தென் DF. ஸோ அது என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து ஃப்ளாஞ்சுக்கு கீழே வெப் போர்ஷனில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து கேஸ் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே 2 சப்டிவிஷன் வருது. ஸோ கேஸ் 2 அண்ட் கேஸ் 3 ரெண்டுமே ஒன்று தான். அதாவது XU மோர் தென் DF, அதாவது ஃப்ளாஞ்சுக்கு கீழே வெப் போர்ஷனில் நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்கிறது வந்து கேஸ் 2 அண்ட் கேஸ் 3. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.43 XU. ஸோ இந்த 0.43 இது எப்படி வந்ததுன்ட்டு நெக்ஸ்ட்டு பீமுடைய டயக்ராம் அண்ட் ஸ்ட்ரெஸ் பிளாக் வரைஞ்சி காட்டும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதனால் அந்த 0.43ன்றது. ஸோ அந்த 0.43 XUக்குள்ளே டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் இருந்தது அப்படின்னா அது வந்து கேஸ் 2ல் சால்வ் பண்ணுறாங்க. இதே டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் வந்து 0.43 டைம்ஸ் XU விட அதிகமாக இருந்ததுன்னா கேஸ் 3. ஸோ இந்த மெத்தடில் வந்து சால்வ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் 3 கேசஸ் இருக்குது. ஒவ்வொரு கேஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1 XU less than DF, அதாவது ஃப்ளாஞ்ச் போர்ஷனுக்குள்ளேயே உங்களுடைய நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளாஞ்ச் போர்ஷன் அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த கேஸுக்கு வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணணும்? ஸோ ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ T-beam கேஸ் 1, அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ்க்குள்ளேயே வந்து ஃப்ளாஞ்சுக்குள்ளேயே வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் பாஸ் ஆகிற கண்டிஷனுக்கு வந்து நம்ம நார்மல் ரெக்டாங்குலர் பீம் அனாலிசிஸோடைய சிமிலர் ப்ரொசீஜர் தான், சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. ஸோ இருந்தாலும் சேம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பிளாக் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே கம்ப்ரசிவ் ஃபோர்ஸோடைய ஸ்ட்ரெஸ் பிளாக் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பொசிஷனில் வந்து டென்சைல் ஃபோர்ஸ் இது ஆக்ட் ஆகும். ஸோ எப்படின்னு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 0.36 FCK BXUன்றது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் இப்போ இந்த பீன்றது பிரெத் ஆஃப் ஃப்ளாஞ்சா இல்லை பிரெத் ஆஃப் வெப்பா? ஸோ இதுதான் ஒரு கேள்வி. ஸோ நமக்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா, இதுதான் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ஸோ ஏரியான்னும் போது கம்ப்ரெஷன் ஜோனுடைய ஏரியா. ஸோ அப்போ நம்ம எதை எடுக்கணும்னா பிரெத் ஆஃப் ஃப்ளாஞ்ச். இந்த இடத்துல பிரெத் ஆஃப் ஃப்ளாஞ்சை தான் நம்ம எடுக்கணும். ஸோ அப்படி வரும்போது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 0.36 FCK B into XU. அதே டென்சைல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.87 FY AST. ஸோ இது எல்லாமே ரெக்டாங்குலர் பீமில் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம் எப்படி வந்ததுன்றத. ஸோ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸையும் டென்சைல் ஃபோர்ஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னும் போது நமக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் வந்து கிடைக்கும். ஸோ XU equal to 0.87 FY AST divided by 0.36 FCK BF. ஸோ இது வந்து XU கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிச்சதும் நம்ம வந்து டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்சை விட கம்மியாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் மோமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிற மெத்தடில் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கேஸ் 2 ஆர் கேஸ் 3ல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணதும் சைஸ் ஆஃப் பீம் எல்லாமே கண்டுபிடிச்சிங்க. ஸோ இந்த பிரெத் ஆஃப் ஃப்ளாஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னாடி
breadth of flange எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ breadth of flange, breadth of web, depth of flange, ஓவரால் டெப்த்து, எஃபெக்டிவ் டெப்த். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் எக்ஸு எவ்வளோ வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சதும் டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்சை விட கம்மியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ கம்மியாக இருந்தால் மட்டும் இந்த மெத்தடில் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அதிகமாக இருந்தால் நம்ம வந்து அதர் கேசஸை வந்து ட்ரை பண்ணணும். சப்போஸ் இப்போ நான் வந்து டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்சை விட எக்ஸு கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அடுத்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்யூ மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்யூ மேக்ஸ் என்னது 0.53, 0.48, 0.46 இன்ட்டு டி. அதாவது ஸ்டீல் கிரேடை பொறுத்து எக்ஸ்யூ மேக்ஸில் நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் ஃபேக்டர் வேல்யூ வந்து மாறும். ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூ எடுத்து இன்ட்டு எஃபெக்டிவ் டெப்த் போட்டோம்னா அதுதான் எக்ஸ்யூ மேக்ஸ். ஸோ அந்த எக்ஸ்யூ மேக்ஸையும் எக்ஸையும் வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்யூ விட எக்ஸ்யூ வந்து எக்ஸ்யூ மேக்ஸை விட கம்மியாக இருந்தால் அது வந்து அண்டர் ரீன்ஃபோர்ஸ்ட். இதே எக்ஸ்யூ மோர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்யூ மேக்ஸாக இருந்ததுன்னா ஈக்குவலாக இருந்ததுன்னா பேலன்ஸ்ட், மோர் தென் எக்ஸ்யூ மேக்ஸாக இருந்ததுன்னா ஓவர் ரீன்ஃபோர்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் செக்ஷன் டிசைட் பண்ணணும். இதே அண்டர் ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷனாக இருந்தால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்டீல் ஃபெயில் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ டென்சைல் ஃபோர்ஸ் அதை பயன்படுத்தி நம்ம எடுக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த லிவர் ஆர்ம் வந்து ஆஸ் யூஷுவல் ரெக்டாங்குலர் பீமுக்கு இருந்த மாதிரியே தான் டி மைனஸ் 0.42 XU இதுதான் லிவர் ஆர்ம். ஸோ அப்போ டென்சைல் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவர் ஆர்ம் போட்டோம்னா உங்களோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அண்டர் ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷனுக்கு. ஸோ இதே மாடிஃபைட் ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா, 0.87 FY AST D 1 minus FY AST by FCK BD. ஸோ இந்த ஃபார்முலாவும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த B வந்து பார்த்திங்கன்னா breadth of flange. ஸோ இது ரெண்டில் எது வேணாலும் அண்டர் ரீன்ஃபோர்ஸ்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்யூ மோர் தென் எக்ஸ்யூ மேக்ஸாவோ இல்லை எக்ஸ்யூ ஈக்குவல் டு எக்ஸ்யூ மேக்ஸாவோ வந்தாலும் நம்ம வந்து ஓவர் ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷன் நம்ம வந்து நாட் அலோடுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு கேஸில் எது வந்தாலும் அது நம்ம வந்து பேலன்ஸ்டு செக்ஷனாக மட்டும் தான் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஸோ பேலன்ஸ்டு செக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவர் ஆர்ம். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 0.36 FCKB. எக்ஸ்யூ பயன்படுத்தக்கூடாது, எக்ஸ்யூ மேக்ஸ். ஸோ பேலன்ஸ்டு செக்ஷனுக்கு வந்து எக்ஸ்யூ மேக்ஸ் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி டி மைனஸ் 0.42 XU மேக்ஸ் அதை தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் 0.87 FYAST இன்ட்டு டி மைனஸ் 0.42 XU மேக்ஸ். ஸோ பேலன்ஸ்டு செக்ஷனை பொறுத்த வரைக்கும் லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த்து தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் இந்த மெத்தடில் பயன்படுத்துகிற எக்ஸு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ரிப்பீட், இந்த ப்ரொசீஜர் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் breadth of flange, breadth of web, depth of flange, overall depth of beam, effective depth of beam. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இந்த சைஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் எக்ஸியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். எக்ஸி வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை டிஎஃப் உடைய கம்பேர் பண்ணி பார்க்குறோம். எக்ஸியூ லெஸ் தென் டிஎஃப்ஆக இருந்தால் மட்டும் இந்த மெத்தட் கரெக்டு, நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். மோர் தென் டிஎஃப்ஆக இருந்தால் அடுத்த கேசஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த கம்பேரிசன் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்யூ மேக்ஸோட கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கம்பேரிசன் எக்ஸ்யூ அண்ட் டிஎஃப், நெக்ஸ்ட் கம்பேரிசன் எக்ஸ்யூ அண்ட் எக்ஸ்யூ மேக்ஸ். ஸோ எக்ஸ்யூ லெஸ் தென் எக்ஸ்யூ மேக்ஸாக இருந்ததுன்னா அண்டர் ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷன் நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எதை வேணாலும் பயன்படுத்தி மோண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் சப்போஸ் எக்ஸ்யூ மோர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்யூ மேக்ஸ் இந்த கேஸில் இருந்ததுன்னா பேலன்ஸ்டு செக்ஷனாக தான் நம்ம டிசைன் பண்ணணும். எய்தர் டென்சைல் ஃபோர்ஸ் ஆர் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிஷன் எக்ஸ்யூ பதிலாக எக்ஸ்யூ மேக்ஸை தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ பேலன்ஸ்டு செக்ஷனுக்கு வந்து எக்ஸ்யூ யூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்யூ மேக்ஸை தான் பயன்படுத்தணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ இந்த ப்ரொசீஜரில் இந்த டைப் ஆஃப் செக்ஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேஸ் 2 பார்க்கலாம். அண்ட் நான் கேஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்யூ மோர் தென் டிஎஃப், அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்சோட கீழே இருக்கும். ஸோ இந்த கேஸ் எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
அண்ட் ஸ்பெசிஃபிக்காக கேஸ் 2ல் டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.43 இன்ட்டு XU அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்கோம். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேரபோலிக் கர்வ் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு பிஹேவியர் ஆஃப் பெண்டிங் மெம்பர் பார்த்தோம். ஸோ அதில் பேரபோலிக் கர்வ் எது வரைக்கும் வரும், ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வரும் அப்படின்றத நம்ம முன்னாடி அனலிசிஸ் ஆஃப் சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்ட் பீமில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப் டு 0.002 ஸ்ட்ரெயின் லெவல் வரைக்கும் பேரபோலிக் கர்வ், அதுக்கப்புறம் 0.0035 வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த 0.002 ஸ்ட்ரெயின் வேல்யூ பார்த்தீங்கன்னா கீழே இருந்து 0.57 XU அப்படின்ற டெப்த்தில் இருக்கும். நெக்ஸ்ட் 0.002 ஸ்ட்ரெயின் வேல்யூலேருந்து 0.0035 ஸ்ட்ரெயின் வேல்யூ வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.43 XU. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம அனாலிசிஸ் ஆஃப் சிங்கிள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம்லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் சப்போஸ் திரும்ப வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் வெரிஃபை பண்ணி பாருங்கள். சிங்கிள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம் செக்ஷனில் ஸோ ஒவ்வொரு டேர்ம்ஸும் எப்படி வந்தது அப்படின்றத நான் ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.43 XU அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போர்ஷன் 0.43 XU. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போர்ஷன்லேயே DF டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் இருந்ததுன்னா இந்த மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். சப்போஸ் அந்த 0.43 XU விட DF ஜாஸ்தியாக இருக்குன்னும் போது இந்த பேரபோலிக் கர்வ் இந்த ஃப்ளாஞ்சுக்குள்ளே வரும். ஸோ அப்படி ஒரு கேஸ் வந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கேஸஸாக கொடுத்துருக்கோம். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் வந்து இந்த 0.43 XU, அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போர்ஷனுக்குள்ளேயே டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் இருந்ததுன்னா இந்த செகண்ட் கேஸ் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 0.43 XU, டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் வந்து அதுக்கும் கீழே போயிடுச்சு, இந்த பேரபோலிக் கர்வ் இருக்கிற ஏரியாவில் டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் வருதுன்னும் போது கேஸ் 3 நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் கேஸ் 2 பார்க்கலாம். ஸோ ஒரு T-பீம், இந்த T-பீம் என்ன பண்ணுறோன்னா வெப் போர்ஷன் அண்டு ஃப்ளாஞ்ச் போர்ஷன் ரெண்டாக பிரிக்கிறோம். வெப் போர்ஷன் வந்து ஓவரால் டெப்த் D, எஃபெக்டிவ் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா அப் டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லெவலில் வந்து எஃபெக்டிவ் டெப்த் மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச், இந்த ஃப்ளாஞ்ச் போர்ஷனுடைய டெப்த்து. இந்த டோட்டல் பிரெத் ஆஃப் ஃப்ளாஞ்சை வந்து இங்கே நம்ம பிரெத் ஆஃப் வெப் பிரித்ததால் இந்த இடத்தோட வித் எவ்வளோ, இந்த இடத்தோட வித் எவ்வளோ நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் பிரெத் ஆஃப் ஃப்ளாஞ்ச், அதில் வெப் போர்ஷன் மட்டும் போச்சுன்னா எவ்வளோ வரும், பிரெத் ஆஃப் ஃப்ளாஞ்ச் மைனஸ் பிரெத் ஆஃப் வெப். ஸோ இந்த ரெண்டு போர்ஷனுடைய டோட்டல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பிரெத் ஆஃப் ஃப்ளாஞ்சில் பிரெத் ஆஃப் வெப்பை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது ரெண்டு ஈக்குவல் பார்ட் இல்லையா, ஸோ அதனால் டிவைட் பை 2. ஸோ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். டோட்டல் பிரெத் ஆஃப் ஃப்ளாஞ்சில் பிரெத் ஆஃப் வெப் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ பிரெத் ஆஃப் ஃப்ளாஞ்ச் மைனஸ் பிரெத் ஆஃப் வெப். ஸோ டோட்டல் பிரெத் ஆஃப் ஃப்ளாஞ்சில் பிரெத் ஆஃப் வெப் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு பிளாக் 1, 2 and 3, ஸோ 3 பிளாக்காக இருக்குது. 1 and 3, பிளாக் நம்பர் 1 அண்ட் பிளாக் நம்பர் 3 உடைய விட்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வித் வந்து பிரெத் ஆஃப் ஃப்ளாஞ்ச் மைனஸ் பிரெத் ஆஃப் வெப். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் ஹாஃப்ன்றதால இந்த டோட்டல் வித்தில் டிவைட் பை 2 போட்டு பிரித்து காமிச்சிருக்கேன். ஸோ நமக்கு வந்து இந்த தனித்தனி விட்த்து தேவையில்லை, நமக்கு தேவையானது வந்து இந்த டோட்டல் விட்த்து தான். ஸோ நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து டோட்டல் வித்து தான் தேவை. ஸோ அந்த டோட்டல் வித்து எப்படி வந்தது, டோட்டல் வித் ஆஃப் ஃப்ளாஞ்சிலேருந்து வித் ஆஃப் வெப் வந்து செப்பரேட் பண்ணோம்னா பிளாக் 1 அண்ட் பிளாக் 3யோட டோட்டல் வித்து கிடைக்கிது. நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பிளாக். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக்கில் மெயினாக என்னென்னா 0.43 XUக்குள்ளேயே உங்களுடைய டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் இருக்குது, அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போர்ஷன்லேயே உங்களுக்கு வந்து டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் வந்துடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அனாலிசிஸ் எப்படி பண்ணணும். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா பிளாக் நம்பர் 1 அண்ட் பிளாக் நம்பர் 2க்கு வந்து CU1 கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 1 அண்ட் 3க்கு வந்து CU2 கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 2 அப்படின்னு வந்து ரெண்டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் இது ஒரு ரெக்டாங்குலர் பீம் இல்லையா. ஸோ ரெக்டாங்குலர் பீமுக்கு நம்ம எப்படி கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம், 0.36 FCK B into XU சொல்லியிருந்தோம். எந்த B? ஸோ இது வந்து வெப்புடைய விட்த்துன்றதால ஸோ பிரெத் ஆஃப் வெப்பை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ லாஸ்ட் கேஸில் பிரெத் ஆஃப் ஃப்ளாஞ்ச் எடுத்திருந்தோம். ரீசன் என்னென்னா இந்த டோட்டல் பிரெத்தையே நம்ம வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுக்கு எடுத்திருந்தோம்.
பட் இப்போ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல எந்த பி வரணும்னா பிடபிள்யூ வரணும். நெக்ஸ்ட், ஸோ ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, CU1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் CU2. ஸோ இது என்னென்னா, இது ஒரு ரெக்டாங்குலர் பிளாக். இந்த ரெக்டாங்குலர் பிளாக்கு ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஏரியா மட்டும்தான். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஏரியாவோட ஸ்ட்ரெஸ் எவ்வளோ? 0.45 FCK. ஸோ டோட்டலாக இங்கே ஆரம்பித்து இந்த இடம் முடிகிற வரைக்கும் உங்களுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே மேலே இருக்கு இல்லையா 0.45 FCK. ஸோ இதுதான் த்ரூ அவுட் இந்த ஃப்ளாஞ்ச் ஏரியா வரைக்கும் 0.45 FCK தான். இந்த 0.36 எப்படி வந்ததுன்னா, இந்த பேரபோலிக் பார்ட்டையும் ஈக்குவலன்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த 0.36. நமக்கு ஃப்ளாஞ்சு வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்ட்லேயே இருக்கிறதால அந்த 0.45 FCK தான் நமக்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ அது கூட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பிரெத் இன்ட்டு டெப்த். ஸோ ஸ்ட்ரெஸ் இன்ட்டு பிரெத் இன்ட்டு டெப்த் ஏரியா போட்டோம்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கிடைக்குது. பிரெத் எவ்வளவு கால்குலேட் பண்ணியிருந்தோம், BF மைனஸ் BW. நெக்ஸ்ட்டு டெப்த் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம XU எடுத்திருந்தோம். XUன்றது இது வரைக்கும் இருக்கிற டெப்த்து. பட் நம்ம ஃப்ளான்ச்சோட டெப்த், இந்த கம்ப்ரசிவ் ஜோனோட டெப்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த DF வரைக்கும் தான். ஸோ அதனால் இங்கே வந்து DF எடுத்துக்கிறோம். ஸோ CU1 CU2. CU1ல் பார்த்தீங்கன்னா 0.36 FCK ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, அதாவது ரெக்டாங்குலர் அண்டு பேரபோலிக். நமக்கு ஸ்ட்ரெஸ் பிளாக் 2 எடுக்கிறதால, இந்த ஏரியா எடுக்கிறதால இந்த ஏரியாவுக்கு வந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ் பிளாக்கை தான் எடுக்கணும். அதனால் 0.36 FCK எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட், இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக் இருக்கக்கூடிய கம்ப்ரசிவ் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா பிரெத் வந்து BW அண்ட் டெப்த் வந்து இது வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும். ஸோ டோட்டல் XU. ஸோ அதனால் BW இன்ட்டு XUன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட், அதே CU2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளாஞ்ச் டெப்த் வரைக்கும் தான். இந்த ஃப்ளாஞ்ச் டெப்த் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் உள்ள ஸ்ட்ரெஸ் பிளாக் உள்ளே முடிஞ்சிடும், பேரபோலிக் பார்ட் வராது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா ஈக்குவலண்ட் தேவையில்லை, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் பிளாக் உள்ள ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 0.45 FCK. நெக்ஸ்ட், விட்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஞ்சோடைய விட்த்து வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், BF மைனஸ் BW. அண்ட் இன்னொன்று, இந்த ஜோன், அதாவது இந்த ஃப்ளாஞ்ச் இருக்கிற ஜோன் வந்து இதிலேருந்து இது வரைக்கும் தான் அந்த கம்ப்ரசிவ் ஜோன். இது கீழே நம்ம ஃப்ளாஞ்சு கிடையாது, இதுக்கு மேலே வந்து ஸ்ட்ரக்சரல் மெம்பரே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது DF தான் நம்ம எடுத்துக்கிறோம், XU எடுக்கல. நெக்ஸ்ட், CU1 CU2 கண்டுபிடிச்சாச்சு. அண்டு TU டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 0.87 FY AST. ஸோ இப்போ CU அண்ட் TU, அதாவது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அண்ட் டென்ஷனல் ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணோம்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 1, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 2 ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு டென்சைல் ஃபோர்ஸோட ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இப்படி ஈக்குவேட் பண்ணோம்னா XUவோட வேல்யூ வந்து 0.87 FY AST மைனஸ் 0.45 FCK BF மைனஸ் BW இன்ட்டு DF டிவைடட் பை 0.36 FCK BW. ஸோ இதை பயன்படுத்தி XU வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ XU வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செக் பண்ணுறோம், இது DF விட அதிகமாக தான் இருக்கா அப்படின்றது. ஸோ DF விட அதிகமாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிடுறோம். ஸோ DF விட அதிகமாக இருக்குன்னும் போது நம்ம கேஸ் 2 தான் ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் இன்னொரு செக், ஸோ கேஸ் 2வா கேஸ் 3யா அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் வந்து 0.43 XU விட கம்மியாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறோம். ஸோ கம்மியாக இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் வந்து மோர் தென் 0.43 XUவாக இருந்தால் கேஸ் 3க்கு நம்ம போகணும். ஸோ இப்போது டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் லெஸ் தென் 0.43 XU தான் வந்திருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவர் ஆர்ம், ஏன் டென்சைல் ஃபோர்ஸ் நான் எடுக்கல? ஸோ டென்சைல் ஃபோர்ஸ், இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் எடுக்கணும்னா லிவர் ஆர்ம் வந்து தனித்தனியாக இருக்குது. ஒரு லிவர் ஆர்மாக இருந்ததுன்னா பரவாயில்ல. ஸோ ஏன் தனித்தனியாக இருக்குது? கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 1, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 2 ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 1உடைய லிவர் ஆர்ம் வந்து ஆஸ் யூஷுவல் D மைனஸ் 0.42 XU. ரீசன், ஃபுல் ஸ்ட்ரெஸ் பிளாக்கை நம்ம எடுத்துக்கிறோம், பேராபோலிக் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஃபுல் ஸ்ட்ரெஸ் பிளாக் எடுத்துக்கிறதால உங்களுடைய லிவர் ஆர்ம் CU1ஓட லிவர் ஆர்ம் வந்து D மைனஸ் 0.42 XU. ஸோ ரெக்டாங்குலர் பீமை கண்டுபிடிச்சா அதே லிவர் ஆர்ம் தான். பட் இந்த ஃப்ளாஞ்ச் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு தனியாக நம்ம லிவர் ஆர்ம் கண்டுபிடிக்கிறோன்னும் போது இந்த டெப்த் வந்து ஸ்மால் d வந்து டாப்பில் இருந்து இந்த ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் வரைக்கும் இருக்கிறது வந்து ஸ்மால் d. ஸோ இதில் இந்த பிளாக் 3 இருக்கு இல்லையா, இதோடைய CG பாயிண்ட்
பிளாக் 3 அண்ட் பிளாக் 1ஓட சிஜி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்சில் பாதி டிஎஃப் பை 2. ஸோ அப்போ டி மைனஸ் டிஎஃப் பை 2 போட்டோம்னா தான் இந்த பேலன்ஸ் டெப்த், இதுதான் வந்து Z2. செகண்ட் லிவராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஜி பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஃப்ளாஞ்சோடைய சிஜி பாயிண்ட். ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கிற இடத்துல டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. உங்களோட லிவராம் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டெப்த்தில் இந்த டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் பை 2. ஸோ அதை செப்பரேட் பண்ணோம்னு வர மீதி டிஸ்டன்ஸ் தான் செகண்ட் லிவராம். ஸோ இப்படி இந்த மாதிரி 2 லிவராம் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணோம்னா டென்சைல் ஃபோர்ஸ் சிங்கிள் ஃபோர்ஸை வச்சு நம்ம 2 லிவராம் போட முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வச்சு 2 லிவராம் பண்ணுறோம். 2 லிவராம் யூஸ் பண்ணி நம்ம மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். சார் ஃபஸ்ட்டு ஸ்டீல் தான் ஃபெயில் ஆகும்னு சொல்கிறீங்க, ஸ்டீலுடைய ஃபோர்ஸ் வேல்யூ வச்சு தானே நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன் கம்ப்ரசிவ் வரும் அப்படின்ற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன் டிசைன் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் 0.87 FY AST இந்த டோட்டல் ஃபோர்ஸ் வந்து ரீச் ஆகிடுது. பட் கம்ப்ரெஷன் ஜோனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுல் வந்து ரீச் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா XU யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக XU மேக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக XU தான் யூஸ் பண்ணணும். அதாவது இங்கே வந்திருக்கக்கூடிய XU வேல்யூ யூஸ் பண்ணோம்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம வந்து மோட்டார் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இதே XU மேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஓவர் இன்ஃபோர்ஸ்ட் ஆர் பேலன்ஸ்டு செக்ஷனுக்கு வர்றது. ஸோ அண்டர் இன்ஃபோர்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எய்தர் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆர் டென்சைல் ஃபோர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் கண்டிஷன் உங்களுக்கு வந்து XUவோட வேல்யூ அப்படியே எடுத்துக்கணும், XU மேக்ஸ் பயன்படுத்தக்கூடாது. ஸோ அப்படி வச்சு போடும்போது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அண்ட் லிவராம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவராம் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணும்போது CU1 × Z1 + CU2 × Z2. ஸோ இப்போ மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா CU1ன்றது என்னது 0.36 FCK BW × XU. நெக்ஸ்ட் Z1 ஃபஸ்ட்டு லிவராம் என்னது, இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுக்கு லிவராம் வந்து ரெக்டாங்குலர் பீமுக்கு வரக்கூடிய அதே லிவராம் தான் D - 0.42 XU ப்ளஸ் இந்த ஃப்ளாஞ்ச் போர்ஷன் 0.45 FCK BF - DW × DF, இதுதான் வந்து CU2 கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 2. அதுக்கு லிவராம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா D - DF by 2, இதுதான் வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 2க்குரிய லிவராம். ஸோ இதை பயன்படுத்தி மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐ ரிப்பீட், ஸோ ஒரு டிபீம் வந்து ஃப்ளாஞ்ச் போர்ஷன் அண்டு வெப் போர்ஷனாக பிரிச்சுக்கிறாங்க. ஃப்ளாஞ்ச் போர்ஷன் 1 and 3, வெப் போர்ஷன் வந்து 2. ஸோ இதில் ஸ்ட்ரெஸ் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 0.43 XU எதுக்காக கம்பேர் பண்ணுறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது 0.002 வரைக்கும் தான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக் வந்து ஸ்ட்ரைட் லைன், அதுக்கப்புறம் பேரபோலா. ஸோ அந்த ரீசனால் தான் இந்த 0.43 XUன்ற ஒரு டேர்மை கொண்டு வராங்க. ஸோ இந்த லைனுக்குள்ளேயே வந்து டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் இருந்துருச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பிளாக் இஸ் அ ரெக்டாங்கிள், தட்ஸ் ஆல். இதே வந்து டிஎஃப் மோர் தென் 0.43 XUவாக இருந்ததுன்னா, ஸோ இந்த டெப்த் வந்து 0.43 XU, இதை விட டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் கீழே இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அதர் கேசஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ ரீசன் ஒரு பேரபோலிக் பார்ட் இந்த ஃப்ளாஞ்சோட வருது. ஸோ அந்த ஏரியா கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த டேர்ம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்டாங்குலர் போர்ஷன்லேயே ஃப்ளாஞ்ச் இருக்குன்னும் போது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 1 0.36 FCK ஸ்ட்ரெஸ்ஸு, ஏரியா வந்து ரெக்டாங்குலர் பீம்ன்றதில் BW × XU. நெக்ஸ்ட்டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 2, இது அந்த ஃப்ளாஞ்ச் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெஸ் பிளாக்குள்ளேயே இருக்கிறதால ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து 0.45 FCK. இது ஸ்ட்ரெயிட் லைன் அண்டு பேரபோலிக் வர்றதால 0.36, இதில் ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெஸ் பிளாக்குள்ளேயே இருக்கிறதால 0.45 FCK. ஸோ பிரெத் இன்ட்டு டெப்த் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளாஞ்சோடைய பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் BFல இந்த BW செப்பரேட் பண்ணணும், அதுதான் இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக் ஃப்ளாஞ்ச் பிளாக் 1 பிளாக் 3 உடைய விட்த்து. ஸோ BF - B3. ஸோ டெப்த் ஆஃப் கம்ப்ரசிவ் ஜோன் வந்து இந்த டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் மட்டும்தான், இது கீழே நமக்கு மெம்பர் எதுவுமே கிடையாது. ஸோ டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்சை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதுதான் உங்களுடைய கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 2. நெக்ஸ்ட் டென்சைல் ஃபோர்ஸ் ஆஸ் யூஷுவல் 0.87 FY AST. ஸோ டென்சைல் ஃபோர்ஸில் எந்த மாற்றமும் இல்லை, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸில் மட்டும்தான் மாற்றம். அந்த மாற்றமும் என்னது, வெப் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் அண்டு பேரபோலிக் ஸ்ட்ரெஸ் பிளாக் இருக்கிறதால 0.36 FCK, வெப்போடைய விட்த்து BW, ஸ்ட்ரெஸ் பிளாக்கோடைய டெப்த் வந்து XU.
நெக்ஸ்ட் C2 வந்து ஸ்ட்ரெயிட் லைன் உள்ள ஸ்ட்ரெஸ் பிளாக் உள்ளே வந்து உங்களுக்கு ஃப்ளாஞ்ச் வர்றதால 0.45 FCK தான் ஸ்ட்ரெஸ்ஸு. விட்த் வந்து அந்த வெப் விட்த்தை சப்ராக்ட் பண்ணோம்னா BF மைனஸ் BW. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பிளாக்குடைய டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா வித் இந்த ஃப்ளாஞ்சுக்குள்ளே தான்றதால DF. ஸோ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸில் மட்டும்தான் மாற்றம், டென்சைல் ஃபோர்ஸில் மாற்றம் இல்லை. ஸோ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸையும் டென்சைல் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணோம்னா XUவோட வேல்யூ நமக்கு கிடைக்குது. XU வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது மோர் தென் DFன்றதை செக் பண்ணுறீங்க. அண்ட் அதை செக் பண்ணதுக்கப்புறம் DF வந்து லெஸ் தென் 0.43 XU1 செக் பண்ணுறீங்க. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் உங்களோட மோமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவர் ஆர்ம் CU1 into Z1 ப்ளஸ் C2 into Z2. ஸோ CU1 இருக்குது, Z1 வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பீமுக்குள்ளே D மைனஸ் 0.42 XU தான் வந்து லிவர் ஆர்ம் ப்ளஸ் CU2 அதோட லிவர் ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா CG வந்து ஃப்ளாஞ்சோடைய மிடில் இருக்கும். ஸோ எஃபெக்டிவ் டெப்த்தில் ஃப்ளாஞ்சோடைய சென்டரை சப்ராக்ட் பண்ணோம்னா அதுதான் வந்து உங்களோட லிவர் ஆர்ம். ஸோ அதான் D மைனஸ் DF/2. ஸோ இதுதான் உங்களுடைய லிவர் ஆர்ம். ஸோ இப்படி தான் மோமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் கேஸ் 3. ஸோ கேஸ் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் மோர் தென், அதாவது டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் மோர் தென் 0.43 XU. ஸோ அதாவது ஸோ உங்களுடைய ஃப்ளாஞ்ச் வந்து ஸோ ஒரு T பீம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் வந்து இந்த 0.43 XU இந்த வேல்யூவோட DF அதிகமாக இருக்குன்னும் போது உங்களுக்கு ஃப்ளாஞ்சில் ஸ்ட்ரெஸ் பிளாக் வந்து ஒரு கொஞ்சம் பேரபோலிக் பார்ட் உள்ளே இன்க்ளூட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ரீசன்னால் கேஸ் 3 அதுக்கு போகிறோம். ஸோ கேஸ் 2 நம்ம வந்து மோமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் XU கால்குலேட் பண்ணியிருந்தோம். சப்போஸ் இந்த DFோட வேல்யூ DF டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் வந்து இந்த 0.43 XUவோட கீழே வருதுன்னும் போது கொஞ்சம் பேரபோலிக் பார்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பிளாக் வந்து உங்களுக்கு ஃப்ளாஞ்ச் ஏரியாவில் வருது. ஸோ அந்த ரீசன்னால் இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ மெத்தட் சேஞ்ச் என்ன அப்படின்னா ஒரு ஈக்குவலண்ட் டெப்த் ஒன்று கொடுக்குறாங்க YF. ஸோ அந்த YF வந்து பார்த்திங்கன்னா 0.15 XU ப்ளஸ் 0.65 DF. ஸோ உங்களுடைய டெப்த் இருக்கு இல்லையா, டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்சு, அந்த டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்சை வந்து ஒரு ஈக்குவலண்ட் டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்சுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதோட வேல்யூ ஆஸ் பர் IS 456 0.15 XU ப்ளஸ் 0.65 DF. ஸோ எங்கெல்லாம் வந்து DF இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் நம்ம வந்து YF-ஐ பயன்படுத்தணும். இங்கே வந்து YF, இங்கேயும் YF, நெக்ஸ்ட் இந்த இடத்துலையும் YF. ஸோ இது ஒன்று தான் சேஞ்ச். ஸோ கேஸ் 2க்கும் கேஸ் 3க்கும் சேஞ்ச் என்ன அப்படின்னா ஸோ இந்த YF இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச், வேறு எதுவும் கிடையாது. ஸோ DFன்னு பயன்படுத்தின இடத்துல எல்லாத்துலேயும் YFன்னு பயன்படுத்தணும். அந்த YFோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.15 XU ப்ளஸ் 0.65 DF. ஸோ அந்த டேர்ம் எப்படி வந்ததுன்றதை நான் வேறு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. கேஸ் 1 நார்மல் ரெக்டாங்குலர் பீம் அனாலிசிஸ், compressive force into lever arm or tensile force into lever arm, 0.87 FI AST into D minus 0.42 XU யூஸ் பண்ணி நம்ம MR கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி XU கண்டுபிடிக்க 0.87 FI AST divided by 0.36 FCK BF. ஸோ breadth of flange தான் நம்ம அதில் பயன்படுத்துகிறோம். ஸோ இதே கேஸ் 2 டெப்த் நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் வந்து டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்சை விட கீழே இருக்குன்னும் போது கேஸ் 2ல் அண்ட் இன்னொரு கண்டிஷன் டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.43 XU. அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் உள்ள ஸ்ட்ரெஸ் பிளாக்குக்குள்ளேயே உங்களோட டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது CU1 CU2 ரெண்டு எடுக்கிறோம். CU1 வந்து நார்மல் ரெக்டாங்குலர் பீம், இந்த வெப்போட பார்ட்டு. ஸோ கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ் பிளாக் இருக்கிறதால 0.36 FCK. உங்களுக்கு ரெக்டாங்குலர் பீமாக இருக்கும்போது இந்த வெப்போட விட்த்து மட்டும் எடுத்துக்கிறோம். கம்ப்ரசிவ் பிளாக்கோடைய டெப்த் வந்து XU. ஸோ அதனால் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து 0.36 FCK BW XU. நெக்ஸ்ட் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 2 வந்து பார்க்கும்போது
இந்த ஃப்ளாஞ்ச் ஏரியா இது வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஏரியாவிலே இருக்கிறதால 0.45 FCK, அதாவது டாப்பில் ஸ்ட்ரெஸ் பிளாக்கில் டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வேல்யூ 0.45 FCK. ஸோ யூனிஃபார்ம் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கிறதால அதே நம்ம எடுத்துக்கிறோம். விட்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பிஎஃப்பில் பிடபிள்யூ சப்ராக்ட் பண்ணிடுறோம். அதுதான் வந்து உங்களுடைய விட்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச். நெக்ஸ்ட்டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய டெப்த் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப், டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் வரைக்கும் தான் அந்த கம்ப்ரசிவ் பிளாக் இருக்குது, ஸ்ட்ரெஸ் பிளாக் இருக்குது. ஸோ அதனால் டிஎஃப் எடுத்துக்கிறோம். ஸோ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 1, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 2, டென்சைல் ஃபோர்ஸ் ஆஸ் யூஷுவல். நெக்ஸ்ட் இதை ஈக்குவேட் பண்ணி எக்ஸியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸியூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டிஎஃபோட கம்பேர் பண்ணுறோம். மோர் தென் டிஎஃபாக இருக்கும் பட்சத்தில் ஸோ இந்த கேஸ் வந்து கரெக்டு. அண்ட் இன்னொன்று டிஎஃப் லெஸ் தென் 0.43 XU1 செக் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் கீழே இருக்கிற எம்ஆர் வேல்யூ, ஸோ CU1 இன்ட்டு லீவர் ஆர்ம், CU2 இன்ட்டு லீவர் ஆர்ம். ஸோ CU1 ஃபஸ்ட்டு லீவர் ஆர்ம் வந்து ரெக்டாங்குலர் பீமுக்குரிய ஆக்சுவல் லீவர் ஆர்ம் தான் D-0.42 XU. இதே CU2குரிய லீவர் ஆர்ம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டோட்டல் எஃபெக்டிவ் டெப்த்து. இதில் இந்த சிஜி வந்து பார்த்திங்கன்னா DF/2, டோட்டல் டிஎஃப்பில் பாதியில் இருக்கும். ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறது என்னவாக இருக்கும் நமக்கு D - DF/2. இதுதான் வந்து CU2உடைய லிவர் ஆர்ம். ஸோ அதை பயன்படுத்தி மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அதுதான் இந்த பீமுக்குரிய மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் இந்த டெப்த் வந்து மோர் தென் 0.43 XU வந்ததுன்னா ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த பேரபோலிக் பார்ட் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இந்த கம்ப்ரசிவ் ஜோனோட, அதாவது ஃப்ளாஞ்ச் பார்ட்டில் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெக்டாங்குலர் பார்ட் இந்த 4-5 FCK போட்டோம் இல்லையா, ஸோ இது இருக்காது, ஈக்குவலண்ட் ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த கண்டிஷனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்சை வந்து ஈக்குவலண்ட் டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்சாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அதோட வேல்யூ 0.15 XU ப்ளஸ் 0.65 DF. ஸோ கேஸ் 2ல் எங்கெல்லாம் DF இருந்ததோ அங்கெல்லாம் YF பயன்படுத்தணும். அவ்வளோதான் சேஞ்ச், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 3 கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 3 கேஸ் வச்சு தான் வந்து நம்ம ஒரு டிபீமை அனலைஸ் பண்ணணும். தேங்க்யூ.